ஆவியானே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை பாடவும், உங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்கவும், உங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் அமரவும், ஜெபிக்கவும் ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் பாடல்களையும் ஜெபங்களையும் ஆசீர்வதித்தார். நீதியான பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு இன்னொரு அரை மணி நேரம் இருக்கிறது. அருமையான அருள் பீட்டர் ஐயா சொன்னது போல சரியான நேரத்தில் முடித்தால் வருகிறவர்களுக்கு ஆசீர்வாதமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல ஐயா சொல்லுகிறபடி இரவு முழுவதும் நடத்தினால் அவர்களுக்கு அது தேவைப்படாது. அதனால 9 மணிக்கு முடிப்பது தவறல்ல, அவர்கள் சொல்லுகிறது போல முடிப்பதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதத்திலும் உங்களோடு ஸ்தோத்திரா ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 23 முதலாவது நம்மை தாழ்த்துகிறதற்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக ஸ்தோத்திர எங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக நம்முடைய பொருட்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவதாக செவையான வழிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆறாவதாக வழியில் இருக்கிற சத்துருக்காக ஜெபிக்க வேண்டும். ஏழாவதாக கர்த்தர் நமக்கு துணை செய்யும்படியாக அந்த எஸ்ரா சிறையிருப்பிலிருந்து வந்ததான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு அவர் அகவா ஆற்றண்டையிலே உபவாசத்தை கூறி ஜெபித்தான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார் என்று நாம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதை நான் மேற்கோள் காட்டி நான் வேற வசனத்துக்கு போய்விட்டேன். ஆகையாலே நீங்களும் நானும் ஜெபிக்கிற இந்த காரியங்களுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஆகையாலே அருமையான சோத்திரம், அருமையான சோத்திரம், இந்த ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய தாசருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக ஸ்தோத்தரிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். யோபு சோத்ரா சரீர பிரகாரமான தகப்பனாக தன் பிள்ளைகளுக்கு இருந்த போதும் அவன் என்ன செய்தான் என்றால் அந்த லெக்கத்தின்படியாக அந்த பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினான் என்று பார்த்தான். அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே சோத்ர ஆசாரியர்களுக்கு, லேவியர்களுக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய லக்கத்தின்படியாக அந்த 12 கோத்திரத்தில் உள்ளவர்களுக்காக அவர்கள் மார்க்க கவசத்தை தரித்து அதில் ஊரின் துண்ணியை தரித்து என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக திறப்பிலே நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊரின் என்றால் வெளிச்சம் என்றும், தும்மி என்றால் சோத்திர இருள் என்ற அர்த்தம். அதில் 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அதில் தேவ சித்த அறிய வேண்டுமானால் அந்த ஆண் என்று சொன்னால் அது தேவ, அதாவது சரி என்று அர்த்தம். நோய் என்று சொன்னால் தடை என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆகையாலே அது ஆனா அப்படின்னு அதை எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய அதாவது ஊரின் என்றால் வெளிச்சம், தும்மிம் என்றால் அதாவது தேவ சித்தத்துக்கு ஆண்டவர் அதாவது சம்மதம் தெரிவிக்கவில்லை என்று அர்த்தம். அதனுடைய அர்த்தம் அது. அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா அவங்க என்ன செய்யக்கூடாது? அந்த காரியத்துக்கு போகக்கூடாது, அல்லது யுத்தத்துக்கு போகக்கூடாது, அல்லது பிரயாணத்தை பட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இப்படி இதற்கான அதனுடைய அர்த்தம் அதிலே சொல்லப்பட்டது. ஆனால் அதை ஆசாரியர்கள் மார்பவசத்திலே தரித்து திறப்பிலே நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அதில் தேவனுடைய பிரசனம் இறங்கும் போது இந்த 2 விதமான சம்பவங்கள் அங்கு வெளிப்படும். அதை வைத்து தேவ சித்தத்தை அறிந்து கொண்டார்கள். ஆனால் வேதத்தில் ஊரிமினாலும் தும்மினாலும் தேவ சித்தம் வெளிப்படாதனாலே குறி சொல்லுகிற இடத்துல யார் போயிட்டான்? சவுல் போயிட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற ஒரு வழியாக அது இருந்தது. ஊரின் தும்மி தேவன் பேசுகிற ஒரு வழியாக. ஆனால் இன்றைக்கு தேவன் இந்த வார்த்தையின்படி நம்மோடு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மளோட என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஆதி நாட்களிலே தேவன் இப்படிப்பட்ட சில நியமங்களை வைத்தார். அதற்கான நேரங்கள் இல்லை. அது சமயம் இருக்குமானால் அதை குறித்து இன்னும் அதிகமாக நாம் அறிந்து கொள்வது நல்லது. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆகையாலே அதை சவுல் சொல்லும் போது சொப்பனங்களினாலோ தரிசனங்களினாலோ தீர்க்கதரிசிகளினாலோ பேசாததுனால ஊரின் தும்மினாலோ பேச இந்த 5 வித காரியத்தை சொல்றார். அல்லேலூயா. அவன் கடைசியாக தான் எங்க போயிட்டான்? குறி சொல்றவட்ட போயிட்டான். அல்லேலூயா. அப்போ இதுதான் இன்றைக்கு தேவ சித்தம். அதுதான் அவன் ஆரம்ப கழுத காணாமல் போன போது ஞான திருஷ்டிக்காரனாகி சாம்பலிடத்தில் போவோமானால் அவர் நம்முடைய காரியத்தை தாம் வெளிப்படுத்துவார் என்று அங்கு போனார். அல்லேலூயா. தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவனுடைய மனுஷனுடைய சித்தங்களை எல்லாம் தேவனுடைய சித்தங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறவராக இருந்தார் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே. அல்லேலூயா. இந்த நாட்களிலே எபிரேய வாசிக்கிறது போல 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே திருவலம் பற்றின கர்த்தர் இந்த காலங்களில் என்ன செய்கிறார்? குமாரன் மூலமாக. குமாரன் என்றால் வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக. அல்லேலூயா. இன்னும் ஆவியானவர் மூலமாக. அல்லேலூயா. பங்கு பங்காகவும் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீங்க எல்லாம் ஊழியக்காரங்க. நான் லேசா சொன்னா நீங்க எல்லாம் புரிஞ்சுடுவீங்க. அல்லேலூயா. அதனால நம்ம இங்க ஐயா ஒரு நாள் பிரசங்கம் பண்ணலாம். இங்கே இருக்கிற அருமையான சிஸ்டர் நல்ல அருமையாக பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணலாம். அது எல்லாம் நமக்கு புரோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. நான் பிரசங்கம் கேட்க தான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனாலே அருமையானவர்களே, நாம் இப்படியாக அந்த யோபு மாம்சத்துக்குரிய தகப்பன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுபோல ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் என்ன செய்தார்கள்? வேதம் சொல்லுகிறது, உபாத்தியர்கள் அநேகர் இருந்தாலும் தகப்பன்மார் இல்லையே என்று அங்கு கொரிந்தியர்களை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகையாலே ஆவிக்குரிய தகப்பனார் இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? உடன் ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணதிலே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய். அதனால இப்படி நாம ஸ்தோத்திரத்துல பெருகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால இப்பொழுது நான் மேற்கொள்ளாக சில காரியத்தை சொல்லி இருக்கிறேன். நீங்கள் எஸ்ரா 8:23 வரை வசனங்களை படித்து அவைகளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. அதை நான் சொல்லிவிட்டு கடந்த நாட்களிலே நான் உங்களுக்கு சோத்திரம், அதாவது ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நான் உங்களுக்கு சொல்லி அதிலே சில காரியங்களை உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்ம எல்லோருடைய பிரயோஜனத்துக்காக அதை நாம் தியானித்தோம். அல்லேலூயா. ஆகையாலே அருமையானவர்களே, அவருடைய ஆவி இல்லாதவர் அவருடையவன். அல்லேலூயா. அவருடைய ஆவி. அல்லேலூயா. யாருடைய ஆவி? அவருடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி. அதில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். நான் இப்போ அதை டச் பண்ணிட்டு வேற பகுதிக்கு நான் கடந்து போகிறேன். கரெக்டாக நான் முடிச்சிருவேன் இன்னைக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையானவர்களே, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தை வாசிங்க. அங்கே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற கடைசி பகுதியை வாசிங்க. அதான் வசனம். அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். 7 ஆவிகளாம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? 7 ஆவிகளாம். நீங்க வெளிப்படுத்தல 7 7 7 7 முத்திரை, 7 கலசம் அப்படின்னு சொல்லி 7 எக்காலம் அப்படின்னு சொல்லி திரளான 7கள் வரும். 7 என்றால் பூரணம், 70 என்றால் பரிபூரணம், 7 70 என்றால் சம்பூரணம். அல்லேலூயா. 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 அதனால 7 ஆவிகளாம். அல்லேலூயா. ஆவிகள்ல 7 நல்ல ஆவிகள் இருக்கு. அல்லேலூயா. அதுல ஒன்று கிறிஸ்துவின் ஆவி, இன்னொன்று பிதாவின் ஆவி, நான் கடந்த நாள்ல சொன்னேன். இன்னொன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று சொன்னேன் சத்திய ஆவி, இன்னொன்று சொன்னேன் நல்ல ஆவி, இன்னொன்று என்ன சொன்னேன் மகிமையின் ஆவி, இன்னொன்று. இப்படி 7 விதமான ஆவிகளை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். உற்சாக ஆவி. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 7 விதமான ஆவியின் அபிஷேகம் நம்ம பெறணும். அல்லேலூயா. இயேசு சீசர்களை பார்த்து கேட்டார், நீங்க எந்த ஆவியை பெற்றீர்கள்? அல்லேலூயா. அல்லேலூயா. எலியாவை போல அக்கினியை இறக்கி அவர்கள் அழிச்சிருமான்னு சீசர்கள் கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாரு, எலியா பெற்றிருந்த ஆவி என்ன செஞ்சிருந்தாரு?
அழிக்கிற ஆவி, கிறிஸ்துவின் ஆவி ரட்சிக்கிற ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால இந்த ஆவிகளை நம்ம பகுத்து அறியணும். அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவின் ஆவி யானவர் அவரோட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோட இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? அவரோட இருந்தார். சத்திய ஆவியானவர் அவரோடு இருந்தார். கிருபையின் ஆவியானவர் அவரோடு இருந்தார். உற்சாக ஆவியானவர் அவரோடு இருந்தார். அப்படியாக அதனாலதான் அவர் என்ன செஞ்சார்? இது 9ஆம் மாசம். ஆவியின் கனிகள் 9, கனி கொடுக்கிற மாதம். ஆவியின் வரங்கள் 9, கனிதரும் விருட்சங்கள் 9. அல்லேலூயா. உன்னத பாட்டில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் 9 விருட்சங்கள் அதை குறித்து சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஆகையாலே ஆவிக்குரிய தேவனுடைய ஊழியக்காரனாகிய நாம் ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க வேண்டும். ஆகையாலே இந்த 7 ஆவிகள், அல்லேலூயா, நான் அதை உங்களுக்கு சுட்டி காண்பித்து அதற்கு உதாரணமாக 7 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது ஸ்தோத்திரத்தின் ஆவி நமக்கு வேண்டும், துதியின் ஆவி நமக்கு வேண்டும். 3ஆவதாக நான் உங்களுக்கு சொன்னேன் அதை பாடுகிற ஆவி. 4ஆவதாக ஜெபிக்கிற ஆவி. 5ஆவதாக உற்சாகமுள்ள ஆவி, அதான் கொடுக்கிற ஆவி, கொடுக்கிற ஆவி. அல்லேலூயா. ஆண்டவர் தந்த நன்மைகளை, அதாவது நம்ம ஊழியக்காரர்களாகி நாம் தசமாக கொடுக்கணும். அல்லேலூயா. நாம கொடுத்தா கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அதாவது நாம என்ன நினைக்கிறோம்னா, நிறைய நேரத்தில் யாராயும் நமக்கு ஒரு 50,000 தரணும், 1,00,000 தரணும், இடத்தை தரணும், அதெல்லாம் நினைக்கிறோம். அதுபோல நாம் எந்த அளவு அளக்குறோமோ அந்த அளவு நாம ஆண்டவருக்காக கொடுத்தா ஆண்டவர் திரும்ப நமக்கு யார் மூலமாக அதை நமக்கு அந்த உற்சாகமுள்ள ஆவி, கொடுக்கிற ஆவி. அல்லேலூயா. 7ஆவது மகிமையின் ஆவி. அல்லேலூயா. அதை குறித்து நான் சொல்லி முடிச்சிட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் அந்த சப்ஜெக்டுக்கு போகல, உங்களுக்கு சொன்னேன். அதாவது கிறிஸ்துவனுடைய காரியத்தில் ஒன்று, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அல்லேலூயா. நான் பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வார்த்தை கிடைச்சா எனக்கு, நான் பைபிள் காலேஜ் படிக்கல, சோத்திரம். அதோடு மருத்துவத்தில் இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது, ஏபிசிடி தெரியாது. அல்லேலூயா. அதனால எனக்கு நிறைய படிப்புரையில இன்னும் மிஸ்டு கால் பதிவு பண்ண தெரியாது, ஒரு கால் பதிவு பண்ண தெரியாது. அல்லேலூயா. ஒரு மெசேஜ் அனுப்ப தெரியாது, ஒரு மெசேஜ் அழிக்க தெரியாது. அல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கும் நான் இருக்கிறேன். அதனால என்ன பண்ணுவேன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் வேதம் எங்களுக்கு ஆரம்ப நாட்களிலே அவர்கள் சொன்னார்கள். அதாவது உபாகமத்தின் புஸ்தகம் 33:3 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் அவர் பாதத்தில் விழுந்து அவராலே போதனை அடைகிறார்கள். அல்லேலூயா. மெய்யாகவே ஜனங்களை சிநேகிக்கிறேன். அல்லேலூயா. அப்படிதான் நாங்க போதனை அடைஞ்சோம். அதனால ஆவியானவர், அதாவது எனக்கு சொல்ல சொல்ல என்ன செய்வேன், சில குறிப்புகளை எழுதுவேன். அதான் இல்லைன்னா படிப்பேன், பரட்டி என்ன செய்வேன், படிப்பேன். அப்படி படிக்கிறது தான். அதனால யார் அவருடையவன் அல்லன்னு சொன்னா, முதலாவது அவருடைய ஆவி இல்லைன்னா அவருடையவர்கள் கிடையாது. நான் எந்த பிரசங்கம் எடுத்தாலும் குறைஞ்சது 3 பாயிண்ட் எடுப்பேன், இல்லைன்னா 5 பாயிண்ட் எடுப்பேன், இல்லைன்னா 7 பாயிண்ட் எடுப்பேன். அல்லேலூயா. அப்போ ஒண்ணு, அதாவது ஆவி இல்லைன்னா நாம அவருடையவர்கள் அல்ல. 2வது, இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்ல போறேன். அதுல இருந்து ஒரு 7 காரியங்கள் இருக்குது. இந்த 7 காரியத்தை நம்ம இப்ப பிரசங்கம் பண்ண போறது இல்லை. அல்லேலூயா. சில காரணங்களை உங்களுக்கு சொல்லி முடிக்க போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு காரியம், அதாவது நீங்க வேதத்துல வாசித்தா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, சோத்திரம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். வாசிப்போம். ஏசாயா 63 கடை 4வது வசனம். என்னுடையவர்களை நீக்கும் வருஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர் அவருடையவன் அல்ல. அது 2வதாக மீட்கப்படாதவர்கள் அவருடையவர்கள் அல்ல. தேவனாகிய கர்த்தர் யாரை மீட்பாரா? யாரை மீட்பாரா? அவருடையவர். மீட்கப்பட்டவர்கள் யாருடையவர்கள்? நல்லா, இதான் 2வது பாயிண்ட். முதல் பாயிண்ட், ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இன்னைக்கு இதுல ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. இதுல இந்த வசனத்துல ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி இன்னும் 5 இருக்கு. அல்லேலூயா. அதை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது இல்லை. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய கிருபையினால கடந்த நாட்களிலே மனோகர் பாஸ்டர் ஒரு 6 மணி நேர ஜெபம் வைத்திருந்தார்.
அது 6 மணி நேரம் ஜெபத்திலே பிரசங்கிக்க அழைத்திருந்தார். ஆனால் அவர் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ண கொடுத்தார். நான் எடுத்தேன் ஒரு தலைப்பில் 7 தலைப்பை எடுத்தேன். அது என்னன்னா, திறப்பில் நிற்கத்தக்க ஒருவனை தேடு, ஆண்டவர் தேடுகிறார். இரண்டாவது, போகிறவர்களை என் காரியமாய் யார் போவார், போகிறவர்களை தேடுகிறார். மூன்றாவது, ஆயத்தப்படுகிறவர்களை தேடுகிறார். நாலாவது, படுத்துகிறவர்களை தேடுகிறார். ஐந்தாவதாக, காவலாளியாய், அதாவது ஜாமக்காரனாய் இரு, அல்லேலூயா, தேடுகிறார். ஆறாவதாக, நன்மை செய்கிறவர்களை தேடுகிறார். ஏழாவதாக, யார் என விடுதலையாக்குவார், நிர்பந்தமான மனுஷன் விடுதலையாக்குகிறவர்களை தேடுகிறார் என்று 7 தலைப்படுத்தேன். ஆனால் அதில் ஒரே பாயிண்ட் தான் 3 மணி நேரம் பேசுறேன். அல்லேலூயா, கர்த்தருடைய கிருபையினால். அல்லேலூயா, ஒரு பாயிண்ட் தான், இன்னும் 6 பாயிண்ட் இல்லை. அவர் எப்போ வந்து நீங்க பேசுவீங்க, எப்போவாது டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அல்லேலூயா, ஒரு 4 மாசம் ஆகி போச்சு, போக முடியும். அல்லேலூயா, இது எதுக்கு சொல்றேன்னா, நமக்கு ஐயா சொல்ற மாதிரி நான் சொல்றேன்னு, அவருக்கு பாடுறதுக்கே நேரம் காணாது, அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கே நேரம் காணாது, அவருக்கு வேதம் படிச்சாருன்னா படிக்கிறதுக்கே நேரம் காணாது. அல்லேலூயா, ஏனென்றால் வேதம் சொல்கிறது அல்லவா, யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், கர்த்தர் தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அளவு இருந்தா தான் அளவு பாட்டு வரும், அளவு இருந்தா தான் அளவு ஜெபம் வரும், அளவு இருந்தா தான் அளவு பிரசங்கம் வரும், அளவு இருந்தா தான் அளவு கொடுக்கிறது வரும். அல்லேலூயா, ஆமாங்க, நான் தப்பா சொல்றேன், தப்பா சொல்றேன் ஐயா, தப்பா சொன்னா சொல்லுங்க. அல்லேலூயா, யானைக்கும் அடி சரக்கும், எல்லாம் கற்ற அறிஞன் அல்ல, முற்றும் துறந்த முனிவனும் அல்ல. அல்லேலூயா, ஒன்று பாவத்தின் நிறைவினால் மரணம், இன்னொரு பரிசுத்தத்தின் பூர்ணத்தினால மரணம். அல்லேலூயா, அதனால இன்னும் யாரும் நம்ம என்ன செய்யல, பூர்ணமாக்க பூரணராகும்படி கடந்து போவோமாக போயிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா, பூரணம் வரும்போது ஆண்டவர் என்ன செஞ்சுவார், மறுமாக்கி. அப்போ பாருங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மீட்பு வருஷம் வருகிறது. அப்போ கர்த்தர் அவருடைய வருகையில யார சோத்திரம், அதாவது 1 கொரிந்தியர் 15:51 இதோ ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த எக்கால சத்தம் யாருக்கு தொலைக்கும்னா, கர்த்தருடைய, அதாவது மீட்கப்பட்டவர்கள் யாருடையவர்கள், அவருடையவர்களுக்கு தான் அவருடைய சத்தம் கேட்கும். அதைத்தான் ஆண்டவர் ஓமையில சொன்னாரு, 2 பேர் இயந்திரம் வைத்துக் கொண்டு இருப்பார்கள், ஒருவர், ஆமா 2 பேர் என்ன செய்வார், வீட்டின் மேல் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்வார்கள். இப்படி பல உதாரணங்களை கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு ஊழியக்காரர்களாகி நாம், ஊழியக்காரிகளாகி நாம், தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் மீட்கப்பட்டிருக்கிறோமா? ஏசாயா 35:10 சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடி சீயோனுக்கு வருவார்கள், சஞ்சலமும் தவிப்பு என்ன செய்யுமா, ஓடி போகும். அல்லேலூயா. அப்போ இந்த மீட்புல 7 விதமான மீட்பு இருக்கு. இந்த மீட்பு இருக்கிறவங்க தான், அவங்களுக்கு தான் அந்த எக்கால சத்தம் கேட்கும், அவங்க தான் இமைப்பொழுதுல மறுரூபமாக்கப்படுவாங்க, தேவ சாயலாக்கப்படுவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த 7 விதமான மீட்பு நமக்கு வேணும். அல்லேலூயா. ஒன்று, அதாவது எகிப்து என்றால் உலகம், உலகத்தில் இருந்து நாம் மீட்கப்பட வேண்டும். அல்லேலூயா, உலகத்திலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும். இரண்டாவது, பார்வோன் என்றால் பிசாஸ், பிசாசிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும். மூன்றாவது, 8ஆம் அதிகாரம் ரோமர்ல வாசிக்கின்ற பொழுது, பாவம் மரணம் என்பவைகளிலிருந்து விடுதலையாக்கிட்டு பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். நான்காவதாக, மரணத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும். ஐந்தாவதாக, நம்முடைய சரீரத்திலிருந்து நாம் சரீரம் மீட்பா வர காத்திருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. ஆவியின் மீட்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, ஆம் சோத்திர, ஆத்தும மீட்பு கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது என்று. அப்போ இதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, ஒரு உதாரணம். அப்ப 7 விதமான மீட்பு இருந்தாதான் நம்முடைய ஆவி ஆத்துமா என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும், மகிமை அடைய முடியும், தேவ சாயல் அடைய முடியும், உள்ளான மனுஷனில் வல்லமையா பலப்பட முடியும்.
கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள் என்று எழுதியிருக்கு. நாம பலப்படாம நம்ம சபை விசுவாசிய பலப்பட முடியாது. நாம எடுத்துக்கொள்ளப்படாம நம்ம சபையில இருக்கிற விசுவாச மக்களை எடுத்துக்கொள்ள ஆயத்தப்படுத்த முடியாது. அப்படியானால் முதலாவது உலகத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படணும். நீங்க 1 வாசித்தீங்கன்னா, அதாவது மாம்சத்தின் ஆவி, அதுல நாங்கள் மாம்சத்தின் ஆவியை பெறாமல் சொல்றார். 2வது சொல்றாரு உலகத்தின் ஆவியை பெறாமல். அல்லேலூயா. அப்ப மாம்சத்தின் ஆவி இருக்கிறது, அல்லேலூயா. உலகத்தின் ஆவி இருக்கிறது, அல்லேலூயா. நாங்கள் தேவ ஆவியை பெற்றோம் என்று சொல்லுகிறார், அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்யணும்? இவைகளிலிருந்து விடுவிக்கப்படணும். உலகத்தின் ஆவியிலிருந்து என்ன செய்யணும்? விடுவிக்கப்படணும். அததான் இயேசு சொன்னார், நான் உலகத்தார் அல்லாது போல நீங்கள் உலகத்தாரா இராதிருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு அதைதான் சொன்னார். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறார், அவனுக்கு என்னிடத்துல ஒன்று இல்லை என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ நம்மிடத்துல அவனுக்கு எதுவும் இருக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் அருமையானவர்களே, என்னுடையவர்களை மீட்கும். ஆம், சோத்திரம். யார்? முதலாவது அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இரண்டாவதாக யார் அவருடையவன் அல்ல? ஆம், மீட்கப்படாதவர்கள் அவருடையவர்கள் அல்ல. மீட்கப்படாதவர்கள் என்றால் ரட்சிக்கப்படாதவர்கள் அவருடையவர்கள் அல்ல. அல்லேலூயா. எதிலிருந்து? உலகத்தின் ஆக்கினையிலிருந்து விடுதலையாக்கப்படாதவர்கள். இரண்டாவதாக அருமையானவர்களே, அவர்கள் ஆம் சோத்திரா, அதாவது பிசாசிலிருந்து விடுதலையாக்கப்படாதவர்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படாதவர்கள். 4 அவர்கள் மரணத்தில், அதாவது பாவம் செய்கிற ஆத்துமா சாவு. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. 5வது நம்முடைய மாம்ச சரீரம் விடுவிக்கப்பட வேண்டும். 6வதாக நம்முடைய ஆவி விடுவிக்கப்பட வேண்டும். 7வதாக நம்முடைய ஆத்மா விடுவிக்கப்படும். இந்த 7 மீட்கப்பட்டாதாயா, இந்த 7 புதிதாக்கப்பட்டாதாயா, இந்த 7 மறுரூபமாக்கப்பட்டாதாயா நாம தேவ சாயல் அடைய முடியும். அல்லேலூயா. 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 ஆகையாலே அருமையானவர்களே, நீங்களும் நானும் மீட்கப்படுகிறவர்கள் அவருடையவர். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் இருந்து மீட்கப்படணும். அல்லேலூயா. அடுத்த நாள்ல ஒரு ஊழியக்காரர், அதாவது அவர் முழு நேர ஊழியம் இல்லை, ஒரு சபையில பாஸ்டரோட அவங்க சபையில விசுவாசியா இருந்து சங்கீத பகுதிகள் இந்த மாதிரி கிளை சபையை நடத்துறார். அல்லேலூயா. ஆனா எப்போதும் பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பார். அல்லேலூயா. திடீரென அவருடைய மனைவிக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. கடைசியில மனைவி மேல இருந்த பிசாசு என்ன செஞ்சிச்சு? அவன் மேல வந்துச்சு. அப்புறம் சோத்திர அவங்க என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. போனா 4 மணி நேரம் ஆடிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இது எதுக்கு சொல்றேன்னா, நாம நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுக்காது அப்படின்னு இருக்கு. அப்ப இடம் கொடுத்தா வேண்டி செஞ்சிருவோம். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், இவன் ஞானஸ்தானம் எடுத்தவனாச்ச, ரட்சிக்கப்பட்டவனாச்ச, பரிசுத்தாவி பெற்றவனாச்ச, எப்படி பிசாச இவனுக்குள்ள வந்தா அப்படின்னு 4 மணி நேரம் உருள்றார். அல்லேலூயா. 8 மணிக்கு போனேன், ராத்திரி 12 மணிக்கு தான் அந்த விசாசு போச்சு. அல்லேலூயா. அப்ப அப்படி கேட்டா அந்த விசாசு சொல்லுது, ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஞானஸ்தானம் எடுத்தது உண்மைதான், ஆலயத்துக்கு போனது உண்மைதான், பைபிள்ல வாசித்து சங்கீதம் பேசுறதுலாம் உண்மைதான். ஆனா எப்படி நான் வந்தேன் அப்படின்னு சொன்னா, இவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அல்லேலூயா. அழகான மனைவி வேணும்னு ஒரு ஆசை. அல்லேலூயா. அது தப்பு கிடையாது. அல்லேலூயா. அழகான மனைவி வேணுங்கிறது தப்பு கிடையாது. அல்லேலூயா. ஆனா அதனால இவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த ரட்சிக்கப்படாத இந்த பெண்ணை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லி இந்த பொண்ணை ஞானசானம் கொடுத்து, ரட்சிக்கப்படாதவளை கல்யாணத்துக்காக ஞானசானம் கொடுத்து என்ன செஞ்சிட்டாங்க? சோத்திரம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2 பிள்ளையும் பறந்துருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான். ஆனா இந்த மனைவிக்கு என்ன பிடிக்காது? ஆராதனை பிடிக்காது. இந்த மனைவிக்கு என்ன பிடிக்காது? ஊழியம் பிடிக்காது. இந்த மனைவிக்கு என்ன பிடிக்காது? ஜெபம் பண்றது பிடிக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படியாக இருந்தது. ஆனா இவர் அதை பொருட்படுத்தல. இவர் ஆசைப்பட்ட மனைவி கிடைச்சிருச்சு. ரொம்ப அன்பா வைத்திருந்தார். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஜெபமான வரலனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டார். அல்லேலூயா. ஊழியத்துக்கு வரலனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டார். அல்லேலூயா. கடைசியாக சோத்திரம் அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த அம்மாவுக்குள்ள இருந்த பிசாசு ஆடுது. அல்லேலூயா. அந்த அம்மாவுக்குள்ள இருக்க பிசாசு ஆடு வாடி நீ யாருன்னு கேட்டா. அல்லேலூயா. அது சொல்லுது நான் தான் பெரியபாளையத்தம்மன் பவானி அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. நீ ஏன் இவகிட்ட இருக்கா, இவ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டால, ஆண்டவருடைய பிள்ளையாகிட்டாலும் கேட்டா, இவ கல்யாணத்துக்காகத்தான் யாரை கட்டிக்கிட்டா, இவனை கிறிஸ்தவனை கட்டிக்கிட்டா. என்ன திறத்தாம தான் என்ன பண்ணிட்டாங்க, ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க. நான் தான் இவருக்குள்ள இருந்து என்ன செய்ய, இவரை ஜெபம் பண்ண அவர் கூட்ட போக மாட்டேன், ஊழியம் செய்ய அவர்கிட்ட போக மாட்டேன். அல்லேலூயா. இந்த காரியத்தெல்லாம் நான் தான் செஞ்சேன். ஆனா இவ்வளவு நாளும் இவர் என்ன நினைச்சாருன்னா, என் பொண்டாட்டி சந்தியா தான் செய்யறான்னு நினைச்சாரு. ஆனா சந்தியா செய்யல, பவானி அம்மா தான் செஞ்சேன்னு சொல்லுச்சு. அல்லேலூயா. அது போலதான் அருமையானவர்களே, அப்பொழுது என்னன்னு கேட்டபோது அந்த பிசாசு சொல்லிச்சு ஒரு காரியத்தை. அல்லேலூயா. இந்த அமாவாசையில கிட்டத்தட்ட நான் 12 மணிக்கு போய் பிரசவம் பண்ணிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா 7 மணி வரை ஜெபம் பண்ணினேன். கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் சோத்திரம் பிசாசு வந்து விடுதலை பெற்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எதுக்கு சொல்லுகிற, கர்த்தருடைய நாம மகிமைக்கு என்று சொல்ல சகோதரிக்கு ஜெபம் பண்ண போது அந்த பிசாசு சொல்லிச்சு, இவளை பெரியபாளையத்தம்மா கோயில்ல கொண்டு வந்து இவளுக்கு நேர்த்தி இதை செய்யறேன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அதை செய்யல, இது ஆடி மாதம், அதனாலதான் எனக்கு ஏதாவது செய்ய சொல்லுன்னு சொல்லி அந்த பிசாசு என்கிட்ட சொல்லிச்சு. அல்லேலூயா. நான் சொன்னேன், உனக்கு ஊழியக்காரனா ஏசப்பாவுக்கு ஊழியக்காரனான்னு கேட்டேன். அல்லேலூயா. அப்ப அது சொல்லிச்சு, உனக்கு நான் கடவுள் கிடையாது, என்னை கும்பிடுறவங்களுக்கு கடவுள், அதனால நான் சோத்திரம். அப்ப நான் கேட்டேன், நீ எதுக்காக இவளுக்கு இதை கேட்கிறா, எதுக்காக உனக்கு அவ பொருத்தனை பண்ணனான்னு கேட்டேன். அல்லேலூயா. அப்ப அது சொல்லிச்சு, இதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்யறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப நான் கேட்டேன், அவ கேட்டதை நீ செஞ்சியா, நீ இப்போ அவ சொன்னதை கேட்கிறியா அப்படின்னு சொன்னா அது சொல்லிச்சு, அது என்னால செய்ய முடியாது, அது உங்க இயேசுவால தான் செய்ய முடியும். அப்போ இப்படியாக இருந்து கடைசியாக ஜெபம் பண்ணி அந்த பிசாச தரத்தனை. இது எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் மீட்கப்படாதவர்களா இருந்தால் பிசாசு என்ன செய்யாது, நல்லா தெரிஞ்சுக்காங்க. நம்முடைய 7 விதமான மீட்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று, உலகத்திலிருந்து மீட்கப்படணும். உலக பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் ஊரையும் விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. விட்டுறணும், விட வேண்டிய காரியம். இனத்தை விடணும். அல்லேலூயா. ஜனத்தை விடணும், ஊரை விடணும். அல்லேலூயா. 4 காண்பிக்க இடத்துக்கு போகணும். அப்போ நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். 7 வாக்குத்தத்தங்களை கொடுத்தா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துல 3 ஆசீர்வாதம். ஒன்று, வானத்து நட்சத்திரங்களை பார், வானத்து நட்சத்திரங்களை போலும் சந்ததி இருக்கும், அது ஈசாக்கின் சந்ததி. பூமியில் தூளை போல சொந்த கடற்கரை மணலை என்று அது போல உன் சந்ததி இருக்கும்னு சொன்னா அது இஸ்மவேல் சந்ததி. 3வது, கேத்துராளுடைய சந்ததி, அதாவது பூமி தூளை போல சந்ததி, மாம்சத்தின் சந்ததி. அல்லேலூயா. 3 விதமான சந்ததிகள் மூலமாகத்தான் சோத்திரா உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். ஆனா இந்த ஜாதியாக்குவதற்கு அவன் இனத்தை விட வேண்டியதாக இருந்தது, ஜனத்தை விட வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. 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 ஊர் என்கிற ஊரை விட வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. 4வது, கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போக வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. அதைத்தான் கடந்த நாட்களில் கர்த்தருடைய தாசன் எங்க சபையில் வந்தபோது பேசினார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 51 அதிகாரம் 2 வசனத்துல உங்களை பெற்ற சோத்திரா ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. அவர்கள் வெட்டி எடுக்கப்பட்ட துறவையும் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த வசனம் என்ன சொல்லு, அந்த வசனம் பின்பற்றி
செவி கொடுங்கள். ம். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, ஆமா, வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி ஆமா, பாருங்கள். தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய இருங்க ஆபிரகாம் இருங்க, அதுல 2 காரியம் சொல்லப்பட்டு. என்ன காரியம்? ஒண்ணு, வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை. வெட்டி எடுக்கப்பட்ட. கன்மலை. அப்ப வெட்டி எடுக்கணும். வெட்டும் போது என்னதான் வரும்? அழிக்கதான் செய்யும். அல்லேலூயா. வெட்டும் போது அழிக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன இருக்கு? என்ன எடுக்கணுமா? தோண்டி எடுக்கணும். தோண்டிங்கிறது இன்னும் ஆழம். ஆழத்தில் இருக்கிற வேற என்ன செஞ்சணும்? வேரோட புடுங்கணும். அல்லேலூயா. இப்படிலாம் செஞ்சுதான் அவர் என்ன செஞ்சாரு? நம்மளை நற்குல திராட்சை செடியா தோட்டத்தில் கொண்டு என்ன செய்யறாரு? நாட்டார். அல்லேலூயா. அது நல்ல கனிகளை கொடுக்கணும் காத்திருந்தார். அல்லேலூயா. அதோ கசப்பான கனிகளை கொடுத்ததான். அல்லேலூயா. அப்படியான அருமையானவர்களே, மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம் கரைபடாதவர்களா, கரைதரையற்றவர்களா, மாசற்றவர்களா, கற்புள்ளவர்களா நாம் இருக்க வேண்டும். அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக உங்களை என்ன செய்கிறேன்? நியமிக்கிறேன். அங்க சொல்றாரு, ஏவாளின் அதாவது சர்ப்பமானது, அதாவது ஏவாளை வஞ்சித்தது, மனதை கெடுத்தது போல உங்கள் மனம் கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிற. அதுக்காக அவர் என்ன செய்கிறார்? கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவு நான் கற்ப வேதனைப்படுகிறேன். அல்லேலூயா. ஊழியம் சுகபோகம் கிடையாது. அனுதினம் சாகணும். பவுல் சொல்ல, நான் சாகுறேங்கிற. அனுதினம் சாகணும் ஊழியக்காரன். அனுதினம் செத்து தான் பிழைக்கணும். அப்படியானால் அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த 7 விதமான விடுதலை நமக்கு வேண்டும். ஒன்று, உலகத்தில் இருந்து விடுதலை. இரண்டாவதாக பிசாசிலிருந்து விடுதலை. என்ன கலந்துட்டீங்களா? சரி, முடிச்சிடறேன் நான். அப்ப இதுல ஒரு 7 காரியம் இருக்கு. அதாவது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, மீட்கப்படாதவன் அவருடையவன் அல்ல. அல்லேலூயா. 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 ஆகையாலே அருமையானவர்கள் மீட்கப்படணும். நீங்கள் லேவியராகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தால், யாது ஒரு விசேஷித்த பொருத்தனை செய்து கொண்டவன் கர்த்தருடைய மதிப்பின்படி அவன் கர்த்தருக்குரியவன். அல்லேலூயா. அப்போ அதாவது மூன்றாவது, யார் கர்த்தருக்குரியவர், யார் கிறிஸ்துவுக்குரியவர் அப்படின்னு சொன்னா அவரோட உடன்படிக்கை பண்ணி, அல்லேலூயா, அவருக்காக ஜீவிக்கிறவர், அவருக்காக பிழைக்கிறவர். ரோமர் 5ஆம் அதிகாரம் அதாவது ரட்சிப்பை குறித்து சொல்கிறது. 6ஆம் அதிகாரம் மரணமாகி ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரம் பிரமாணங்களை குறித்து சொல்லுகிறது. 8ஆம் அதிகாரம் ஆவியின் அபிஷேகத்தை குறித்து சொல்லுகிறது. ஆவியானுடைய நடத்துதலை குறித்து. அல்லேலூயா. அவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். அதனால எல்லா பாஸ்டரும் வருகைக்கு போயிடுவாங்கன்னு ஏமாந்து போயிடாதுங்க. எல்லா ஊழியக்காரிகளும் வருகைக்கு போயிடுவான்னு ஏமாந்து போகாதுங்க. நாம ஏமாந்து போக கூடாது. மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என்னைத்தானே என்ன செய்யறேன்? ஒடுக்கி நான் என்ன செய்யறேன்? கீழ்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்படியானா அருமையானவர்களே, நாம் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது. எல்லா விசுவாசிகளும் வருகைக்கு போயிடும் நாம நினைக்க முடியாது. அதனால யாரையும் நியாயத்திற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆனா இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கிறவர்கள் அவர்கள் மீட்கப்படுவார்கள். இமைப்பொழுதிலே மீட்கப்படுவார்கள். அதில் நான் என்ன சொல்றேன்னா, முதலாவது நீங்களும் நானும் மீட்கப்படும்படி நம்மளை ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம செத்து நாம என்ன செய்யக்கூடாது? மீன் பிடிக்க கூடாது. ஆனா மீன் எதுக்கு பிடிக்கிறோம்? நாம திங்கிறதுக்கு. செத்துட்டாய்ங்கிறது திங்க, அது நம்மளை தின்றோம் உயிர் இருந்தா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாம செத்து ஊழியம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அல்லேலூயா. மாம்சத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும், அது வேற. ஆனா எதுக்கு மீன் பிடிக்கணும்? உயிரோடு இருக்கணும். அப்ப நம்மளை காத்து கொண்டு நாம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதாவது தண்டிலே சேவம் பண்ணுகிற எவனும் தனக்கு சேவம் எழுதி கொண்டவனுக்கு இதாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மேல் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூடப்பட. அல்லேலூயா. ஆகையா கொடுத்த நேரத்துக்காக சோதரம். மூன்றாவது, யார் கர்த்தருடையவர் அப்படின்னு ஒரு 7 காரியம் இருக்கு. 2வது காரியத்தை பார்த்திருக்கிறோம். இன்னும் வருகிற நாட்கள்ல கர்த்தருக்கு சமயம் கிடைச்சா நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நம்ம வழி நடத்துவாரா. என் வீடே என் இதயம் நீ
தங்கும் ஆலயம் என் வீடே என் இதயம் நீ தங்கும் ஆலயம் தேவி தேடுவே தூதை தேடுவே நீ தங்கும் ஆலயம் தேவி தேடுவே தூதை தேடுவே நீ தங்கும் ஆலயம் என் வீடே என் இதயம் நீ தங்கும் ஆலயம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை எனக்கு கேட்கும் பொழுது ஆசையாது அனைத்து குழந்தை கேட்பேன். இதெல்லாம் கேட்டு கேட்டு தான் பலன் கிடைக்கும். வார்த்தைகளை கேட்டு பலன் அடைச்சிட்டோம்னா நான் எந்த அந்த வார்த்தை இணைஞ்சிட்டே வந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், தயவு பயம் உண்டாகும். அப்போ அவனுடைய வாழ்க்கையை பெறும். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென். உயிர்ப்பிக்கிறார் உயிர்ப்பிக்கிறார் இயேசு நம்மை தாமே. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் நமக்கு தானே. உயிர்ப்பிக்கிறார் உயிர்ப்பிக்கிறார் இயேசு நம்மை தாமே. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் நமக்கு தானே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்கு எல்லா உணவும் இருக்குது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சோத்ரா. Done.